ஆமாண்டவர். வானம் பூமி படைத்த தேவன், வாசம் செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், வாசம் செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, வாசம் செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை
வாக்குத்தத்தங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று நாம் குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் உங்களை இந்த அருமையான காணொளியிலே வரவேற்பதிலே வாழ்த்தி மகிழ்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு 54வது அதிகாரம் ஏசாயாவிலே 5வது வசனத்தை, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்கிற வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றிலிருந்து இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்யும்படியாக இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உங்களுக்கு யார் நாயகர் என்கிறத முதல்ல யோசித்து பாருங்கள். நாயகர் என்றால் தலைவர், ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட் மேன், கணவர், மணவாளன், லீடர், நாயகர், ஹீரோ. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு ஹீரோவாக இருக்கிறாரா? இயேசுவை நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்களா? இயேசுவனுடைய அற்புதங்கள், இயேசுவனுடைய அன்பு, இயேசுவனுடைய மனதுருக்கம், இயேசு எல்லாரிடத்துலையும் எப்படி அவர் டீல் பண்ணி பழக்கம் வைத்தார், எப்படி ஃபெல்லோஷிப்பாக இருந்தார், எப்படி நட்பாக அவருடைய சிஷ்யர்களோடு கூட இருந்தார் அப்படின்றதை யோசிக்க முடியுதா? அவர் நம்மளிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மிடத்திலே நட்பு வைத்திருக்கிறார். அவருடைய முழு பலமும் சிலுவையிலே நமக்காக அன்பு கூர்ந்தது. கெத்சமனே தோட்டத்திலே அவருடைய முழு ஆத்துமாவும் நமக்காக அன்பு கூர்ந்தது. வானத்தை விட்டு இந்த பூமியிலே சிங்காசனத்தை துறந்து இறங்கி மனிதனாய் மாறினாரே, அது அவருடைய ஆவியானவர். அருமையானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய ஆவி நம்மிலே அன்பு கூர்ந்ததை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு உங்கள் சிருஷ்டிகர் நாயகராய் இருக்கட்டும், கணவராய் இருக்கட்டும், காப்பாற்றுகிறவராய் இருக்கட்டும், போஷிக்கிறவராய் இருக்கட்டும், அற்புதம் செய்கிறவராய் இருக்கட்டும், இந்த நாளில் என் சிருஷ்டிகரே என் நாயகர். நாயகர் அல்ல, சிருஷ்டிகரே நாயகர். நாயகருக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சிருஷ்டிகரே. நீங்கள் இந்த சிருஷ்டிகரை உங்களுக்கு என்று பர்சனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? தனிப்பட்ட விதத்தில், ஆண்டவரே எனக்கு நீர் ஆண்டவராயிரும், ரட்சகரே எனக்கு நீர் ரட்சகராயிரும். எல்லாரும் கும்பிடுறாங்க, நானும் கூட்டத்தோட கூட்டமாக ஆட்டு மந்த மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை. இந்த நாளில் ஒரு முடிவு எடுத்து, நான் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தான் எனக்கு நாயகர் ஆண்டவரே. எல்லாருக்கும் அவர் தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் மேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கணவர், நீங்கள் எனக்கு மணவாளர், நீங்கள் என்னை போஷிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் நம்புகிறீங்களா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே போய் பாபிலோனில் சிறைப்பட்டு இருந்த நாட்களில் கர்த்தர் மறந்து விட்டாரோ, கர்த்தர் எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டாரோ என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்த வேலையில் தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக, அப்பா நான் உன்னை விட்டு போகல, நீ என்னை விட்டு போன, என் வார்த்தையை மறந்த, அதனால் உனக்கு இப்படிப்பட்ட நிந்தை, இப்படிப்பட்ட அவமானங்கள், நீயா அதை ஏற்படுத்திக்கிட்ட, ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அந்நிய தேசத்துலேயும் என்னை பின்பற்றின பிள்ளைகளை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் எப்படி அவருடைய பிள்ளைகளை அந்த தேசத்து அரண்மனைகளில் தூக்கி உயரமாக வைத்தார், தானியேல் போன்றவர்களை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? அதே தேவன்தான் உங்களுடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமையில் ஒருவேளை இருக்கிறது போல தோணலாம். இன்னும் இந்த குறைவு நிறைவடையலை, இன்னும் இந்த மாற்றம் வரலை, இன்னும் ஒரு விடுதலை வரல, இன்னும் ஒரு வெற்றி வரல அப்படின்றது போல இருக்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அதை நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார். உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர். அவரை நாயகரா, இரட்சகரா, குல தெய்வமா, அன்பின் தேவனா அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் சொல்கிறேன், அவர் உங்களை மீட்கிற மீட்பராக இருந்து இந்த சர்வ பூமியிலும்
அவரை தவிர வேறொரு தேவன் இல்லைங்கிறத உங்களுடைய வாழ்க்கையிலையும் உறுதிப்படுத்தி உங்களை அற்புதமாக உயர்த்தி வைப்பார். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் வானம் பூமி படைத்தவர். சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவரது நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவரது நாமம். இந்த தேவன் இந்த பூமியில் வந்து நடமாடின பொழுது அவர் சிருஷ்டித்தார். கண் தெரியாதவர்களுக்கு ஒரு நியூ ஐஸை அவங்களுக்கு கொடுத்தார். அப்படியே சிருஷ்டிக்கிற கர்த்தர் அப்படியே நியூ ஐஸை அப்படியே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காது கேட்காதவர்களுக்கு பிறவியிலிருந்தே ஒருவேளை காது செவிடாக இருந்தால் அந்த காதை அப்படியே நியூவோ கிரியேட் பண்ணார். கண்களை ஏன் லாசரு வீட்டுக்கு போய் செத்த சரீரத்தை மறுபடியும் அந்த இதயத்தை, அந்த நரம்பு மண்டலத்தை, அந்த மூளையை, அந்த சரீரத்தில் கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் ஆண்டவர் சிருஷ்டித்து அவங்க சொன்னாங்க 4 நாள் ஆச்சு. நாருமே கர்த்தர் கை வச்சா அங்கே சிருஷ்டிப்பு நடக்கும், உயிர் மீட்சி உண்டாகும், மீட்பு உண்டாகும். அது எவ்வளவு டீக்கே ஆகியிருந்தாலும் அதை வெளியே தேவன் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அற்புதமாக சிருஷ்டிப்பார் என்கிறதற்கு அடையாளமாக எத்தனை பேரை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டியின் தேவன், சிருஷ்டிப்பின் தேவன். பாருங்கள், அற்புதமாக சிருஷ்டித்தார். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களோடு அவர் வருவார். நாயகராயிருந்து உங்களோடு இருந்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். தூசியாக்கி பதறாக்கி அவர் பறக்கச் செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை இந்த நாளில் ஒரு வியாதியை குறித்து ஒரு பெருசாக நினைத்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு கடன் பாரத்தை குறித்து ஒரு பெருசாக நினைத்து கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு திருப்பம் வேணும், கர்த்தர் மேலே ஒரு அன்பை உங்கள் பிள்ளைங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாரத்தோடு அந்த பிள்ளைங்களுக்காக பல நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தருடைய வல்லமை ஒரு மனுஷன் மேலே இறங்குச்சுன்னா அந்த மனுஷனுடைய இருதயத்தை தேவன் திருப்பி விடுவார். கரெக்டாக அகஸ்துராயனுடைய இருதயத்தில் எல்லாரையும் போய் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி, குடிமதிப்பு எழுத சொல்லி, ஒரு கட்டளையை போடுறதுக்கு உள்ளத்தில் விருப்பத்தை கொடுத்து, அதை டெசிஷனை கொடுத்து சொந்த ஊருக்கு போகணும். தேவன் நீர்க்கால்களைப் போல உங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி விடுவார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் சிருஷ்டிகர் உங்களுடைய நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனை என்கிறது வல்லமையை குறிக்கிறது, வீரத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் அவருடைய ஆர்மிக்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த ஆர்மியும் இல்லை. ரஷ்யன் ஆர்மி இருக்கட்டும், நான் சொல்கிறேன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி இருக்கட்டும், இல்லை சைனீஸ்னுடைய ஆர்மி இருக்கட்டும், எந்த இராணுவமும் அவருடைய இராணுவத்துக்கு ஈக்குவலானது கிடையாது. இதெல்லாம் படைக்கப்பட்ட படைப்புகள். அவர் சிருஷ்டிகர்த்தார். அப்படிப்பட்ட தேவனே முன்னும் பின்னும் மேகமாக உங்களுடைய காரியங்களுக்குள்ளே வர்றார். பார்த்தீங்களா? நீங்கள் அப்படியே தேங்க்ஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அப்படியே ஆண்டவரே, நீங்கள் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் சேனைகளின் கர்த்தர். உங்களுடைய நாமத்தை நான் நம்புகிறேன். உங்கள் நாமம் என் கூட வரும் ஆண்டவரே. அது வல்லமைகளை செய்யும், அது அற்புதங்களை செய்யும்னு சொல்லிட்டு அந்த சேனைகளின் கர்த்தர் அந்த நாமத்தை குறித்து உயர்ந்த எண்ணத்தை உடையவர்களாக மாறுங்க. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்குதா? இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் பார்க்கல. உங்கள் நாயகர் எப்படி பார்க்குறீங்க? என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மனசில் அப்படி தோணுதா? சேனைகளின் கர்த்தர் வல்லமை நிறைந்தவர். அவருடைய நாமம் எல்லாத்தையும் செய்து முடிக்கும்.
பேதுருக்கு சொன்னார், அவருடைய நாமம் என்கிட்ட இருக்கு, நீ எழுந்து நட. இப்போவும் கூட அப்படியே அந்த சிருஷ்டிகர்த்தனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை தொடர்ந்து அப்படியே பேதுருடைய வாழ்க்கையில் சப்பானி எழுந்து நின்று குதித்து ஓடுறான் பாருங்க. அப்படிப்பட்ட வல்லமை உங்கள் குடும்பத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய நாயகர். சொல்கிறீங்களா? என்னோட கூட சொல்கிறீங்களா? என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, எனக்கு என் சிருஷ்டிகரே எனக்கு நாயகர். என் தொழிலுக்கு அவர் தலைவர், அவர் நாயகர். அவர் நேர்த்தியாய் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், அன்பு கூறுகிறவர். அவரை போல நேசம் எங்கிருந்தும் நான் எதிர்பார்க்க முடியாது. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு சிருஷ்டிகர்த்தர். அதை சொல்ல முடியுதா? வானம் பூமி படைத்த நாயகரே எனக்கு ஒத்தாசை செய்யும் நாயகரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் எனக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அப்படியே தேவன் அற்புதமாக அதிசயமாக சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி, மகிழ்ச்சியையும் களிப்பையும் வர பண்ணி, சந்தோஷத்தை வர பண்ணி, தேவன் அவருடைய கடந்த காலத்தில் அவங்களுடைய கைவிடப்பட்ட நிலையை, அவர்களுடைய பலவீனம் இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக மறக்க வச்சிட்டார் பாருங்க. கர்த்தர் கூட இருந்து உயர்த்தினார். அதை மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சார், சீரமைத்தார். உங்களுடைய வாழ்க்கையை கூட இப்பொழுது சீரமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படியே தியானிச்சிட்டே இருங்க. நாயகர், சேனைகளின் கர்த்தர், அது இன்னும் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன், சர்வ பூமியின் தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய மனதில் அப்படியே இப்போ அவரை கொண்டு வர்றீங்களா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. என் சிருஷ்டி கர்த்தர் நாயகர், அவரையே நான் நோக்கி பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒரு மனைவி கணவனை தவிர வேற யாரிடத்துலையும் பார்க்க மாட்டாங்கல்ல. எதிர்பார்ப்பு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு போதுமான. அதே போல தான் இப்போ கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து பாட போகிறோம். வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. எஸ் லார்ட். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வெள்ள நேரலையிலே பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தாவே இந்த
காணொளியை கண்டு கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களுக்கு நாயகராய், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லப்பட்டபடி தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்தவர், பேர் சொல்லி அழைத்தவர் என்கிற உணர்வோடு கூட என்னை அழைத்தவர், என்னை நீதிமான் ஆக்கினவர், ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும்படி விரும்பி என்னை பரிசுத்தமாக்கினவர், அந்த சிருஷ்டிகர் எனக்கு நாயகராக இருக்கிறார் என்கிற ஒவ்வொரு எண்ணத்தினாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாயகரோடு கூட பயணம் செய்ய கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். சிருஷ்டிகர்த்தர் எங்களை ரட்சிப்பின் உலகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீரே, தேவனுடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறீரே, மறுபிறப்பு அடைய பண்ணியிருக்கிறீரே, எங்களுக்குரிய தேவதூதர்கள் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பயணம் செய்கிறார்களே என்கிற வெளிச்சத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் பயணத்திலும் வாழ்க்கையின் காரியங்களை செய்யும் பொழுதும் மிகுந்த உற்சாகத்தோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இன்றைக்கும் சிருஷ்டிக்கக்கூடியவை, எனக்கு புதிதாய் சிருஷ்டித்து என் வாழ்க்கையை இன்னும் அற்புதமாக அதிசயமாக மகா பெரிய உயர்வுக்கு நேராக நடத்துகிறது என்கிற எண்ணத்தோடு நாங்கள் தொடர்ந்து இருக்க, அதிலேயே நாங்கள் எங்கள் ஆழ் மனதை பதிக்க, அப்பாவோடு கூட நாயகரோடு கூட நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் எண்ணங்கள் இன்னும் மறுரூபம் அடையட்டும் சுவாமி. சேனைகளின் கர்த்தருடைய வல்லமை, சேனைகளின் கர்த்தருடைய அப்பா அற்புதங்கள், அதிசயங்கள் உலகத்தின் எந்த சக்தியை காட்டிலும், மனுஷ சக்தியை காட்டிலும், பிசாசனுடைய சக்தியை காட்டிலும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆற்றலும் எவ்வளவு பெரியது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். நேரலையில் பார்க்கிற ஒவ்வொருவரும் சிருஷ்டிகர், நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓ இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்கிறதை அனுபவித்து பார்க்க, தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் இந்த வசனத்தை எடுத்து அபியாசப்படுத்தி பார்க்க நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை அன்றிலிருந்து அப்பா விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிறைவேறிக்கொண்டே இருக்கிறதே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை நீ நிறைவேற்றினீர் சுவாமி. இப்பொழுதும் கூட உலகமெங்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. உடைய வல்லமைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும், இந்த வார்த்தைக்குள்ளாக பிள்ளைகளை காத்து கொள்ளும். இந்த வார்த்தையின் வல்லமையை அனுபவித்து பார்க்க உதவி செய்யும். இந்த வார்த்தையின் எண்ணங்கள் அப்பா உணர்வுகளாக மாறட்டும், தீர்மானங்களாக மாறட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எதையும் பார்ப்பதில்லை, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எங்கே இருந்தும் இல்லை, எந்த மனுஷனிடத்தும் இல்லை என்று உம்மையே நோக்கி பார்க்கிற மனநிலை எங்களுக்கு தாரும். அப்படி தந்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே,
வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. சிருஷ்டி கர்த்தர் உண்டு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. சேனைகளின் கர்த்தர் உண்டு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.